Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல இந்தியா போஸ்ட் ஆபீஸ் பேமெண்ட் பேங்க்ல இருந்து பல்வேறு விதமான காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த காலி பணியிடங்களுக்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதாவது இந்தியா போஸ்ட் ஆபீஸ் பேமெண்ட் பேங்க்ல இருந்து பல்வேறு விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போ ரீசெண்டா வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. வரக்கூடிய 2025 இந்த இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான நோட்டிபிகேஷன்ஸ் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து டிகிரியோ இதை வந்து இன்ஜினியரிங்கோ படிச்சு முடிச்சுட்டு வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவுல இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாருங்க. ரொம்ப கம்மியான ஒரு குவாலிஃபிகேஷன்ல ஹை சேலரியில கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் வந்து ஓவர் வியூவா பார்த்துட்டு ஏஜ் லிமிட் என்ன, ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, சேலரி எப்படி கொடுத்துருக்காங்க, இதுக்கு செலக்ஷன் மோட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறதையும் உங்களுக்கு வீடியோ கடைசியில சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க் அதாவது ஐபிபிபில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கு, இதுக்கு அப்ளை பண்றதுக்கான டெட்லைன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம். இதுக்கு ஸ்டார்டிங் டேட் ஆன்லைன்ல நீங்க ஃபார்ம் வந்து அப்ளிகேஷன் பண்றதுக்கு டேட் வந்து டிசம்பர் 21 அதாவது வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 21ஆம் தேதி காலையில நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. லாஸ்ட் டேட் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? எல்லா கேட்டகரி பிரிவினருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க வந்து யூஆர் கேட்டகரியில இருக்கிறதா இருந்தாலும் சரி, ஓபிசி கேட்டகரியில இருக்கிறீங்கனாலும் சரி, எஸ்சி எஸ்டி அப்படிங்க இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத படி 1/12/2024 இந்த ரெகுலர் போஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் 3ன்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான இது வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து 1/12/2024 இந்த டேட் படி உங்களுடைய இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20ல இருந்து 30 வயசுக்குள்ள வந்து இருக்கணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு வந்து 23ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆபீசர்ஸ் ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து பேங்க் செக்டார்ல வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து சீனியர் மேனேஜர் அப்படிங்கிறதுக்கு 26 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க வரைக்கும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 6 வருஷம் வரைக்கும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேல பார்த்தது எல்லாமே வந்து ஐடி. நீங்க வந்து ஐடி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு மேனேஜர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதா வந்து பாத்தீங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ல சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு வந்து 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நாட் மோர் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க 50 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருவரும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு 6 வயசு வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து வேகன்சிஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடி டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து டோட்டலா 54 வேகன்சில ஓபன் கேட்டகரிக்கு 33 வேகன்சியும், ஓபிசி கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 வேகன்சியும், இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 5 வேகன்சியும், எஸ்சி கேட்டகரிக்கு 6 வேகன்சியும், எஸ்டிக்கு வந்து 2 வேகன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து மேனேஜர் ஐடி டிபார்ட்மெண்ட்ல மேனேஜர் பேமெண்ட் சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேகன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து எஸ்டி கேட்டகரிக்கு மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஐடில வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர் போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் அண்ட் கிளவுட் ஸ்டோரேஜ் இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 வேகன்ட். ஒன்னு வந்து ஓபிசி கேட்டகரிக்கும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி கேட்டகரிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஐடி மேனேஜர்ல வந்து பாத்தீங்கன்னா என்டர்பிரைசஸ் டேட்டா வேர்ஹவுஸ்ல வந்து ஒரு வேகன்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து எஸ்டி கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீனியர் மேனேஜர் ஐடி டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேகன்ட் வந்து இருக்கு. அது வந்து ஓபிசி கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த கம்யூனிட்டி பிரிவினரை சேர்ந்தவங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. சோ நீங்க எந்த கேட்டகரியில வரீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்துட்டு எதுல வந்து வேகன்ட் இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டில வந்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ல வந்து ஒரு 7 வேகன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல யூஆர் கேட்டகரி ஓபன் கேட்டகரிக்கு 4 வேகன்ட்டும், ஓபிசி கேட்டகரிக்கு 2 வேகன்ட்டும், எஸ்சி கேட்டகரிக்கு 1 வேகன்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி குவாலிஃபிகேஷன் அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பிஇ பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க வந்து கண்டிப்பா வந்து கிளியர் பண்ணிக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட்
இன்ஸ்ட்ருமெண்ட் இதுல வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரிஸ் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. அப்படி உங்களால இது படிக்கல அப்படின்னா, நீங்க போஸ்ட் கிராஜுவேட்ல இன் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த மாஸ்டர் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 இயராவது நீங்க ஐடி டிபார்ட்மெண்ட்லயோ சரி, ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேங்கிங் அண்ட் பினான்சிங் செக்டார்ல நீங்க வந்து வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு இதுல வந்து குடுத்துருக்காங்க. 2வது போஸ்டிங் வந்து பாருங்க, மேனேஜர் அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட்லயே மேனேஜர் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்த மாரி தான். பிஇ, பிடெக்ல வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்கல் வந்து கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் அதே மாரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் அந்த மாரியான கான்செப்ட்ட நீங்க வந்து படிச்சிருக்கணும். அப்படி இன்ஜினியரிங் படிக்கலன்னா, மாஸ்டர் டிகிரில நீங்க ஏதாச்சும் வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் ரிலேட்டடான டிகிரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்தவரைக்கும் 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கறாங்க. அதையுமே நீங்க பார்த்துக்கோங்க. அதே மாரி மேனேஜர்ல ஐடில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியா நெட்வொர்க் அண்ட் கிளவுடுக்கு வந்து என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு எல்லாமே லிஸ்ட்டா உங்களுக்கு இதுல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதையுமே நீங்க வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதான் வந்து அப்டேட். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்க பேசிக்கா வந்து பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ், பிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயன்ஸ், ஐடி படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி உங்களால டிகிரி படிக்கலன்னா, நீங்க இன்ஜினியரிங் படிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இன்ஜினியரிங் படிக்காதவங்க வந்து எம்எஸ்சில வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயன்ஸ், ஐடி அதே மாரி பிசிக்ஸ் இந்த மாரி படிப்பு படிச்சவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு இதுல வந்து குடுத்துருக்காங்க. அப்படியே கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க மினிமம் குவாலிஃபிகேஷனா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிகிரீஸ்ல வந்து 60% மதிப்பெண்கள் நீங்க வந்து எடுத்திருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ரெகுலர் ஃபுல் டைம் கோர்ஸ் பண்ணவங்க மட்டும் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது இதுக்கு உண்டான செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, செலக்ஷன் வில் பி மூவ்ட் ஆன் த பேசிக் ஆஃப் த இன்டர்வியூ. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்வியூ வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் ரிசர்வ்ஸ் டு ரைட் கன்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அசஸ்மென்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் டிஸ்கஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். இதெல்லாமே வந்து கிளியர் பண்ணவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலா வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபைனலி செலக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபைனலி செலக்ஷன்ல உங்களோட நேம் வந்து இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒரு ரிட்டன் டெஸ்ட்லாம் வந்து கிடையாது. அதாவது பேங்க் ஜாப்க்கு படிக்கிறீங்களா அந்த மாரி வந்து இது வந்து கிடையாது. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். குரூப் டிஸ்கஷன் இருக்கும். அதே மாரி அசஸ்மென்ட் இருக்கும். இன்டர்வியூ இருக்கும். இது எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது செலக்ட் ஆயிரலாம். அப்ளை பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து ₹150 மீதி இருக்கக்கூடிய காமனா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ₹750 நீங்க ஆன்லைன்ல ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாரி இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷன் கண்டிப்பா வந்து இருக்கு. நீங்க பார்த்துக்கோங்க. அப்பர் ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் ஓபிசி அதாவது எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரிக்கு நான் கிரிமினல் லேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் வந்து குடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரியிலேயே வந்து ஓபிசி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு 13 இயர்ஸ் வரைக்கும் வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி பிடபிள்யூடி கேட்டகரியில எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 15 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. சேலரி ரேஞ்ச பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேல் 3ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 85,000 சம்திங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பே பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி ஸ்கேல் 2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பெர் மந்த்துக்குலே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1,77,000 வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாரி ஸ்கேல் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, 1,40,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாரி பிளஸ் உங்களுக்கு வந்து அலவன்ஸு, சிட்டி கமிட்மெண்ட்ஸு அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் அலவன்ஸு, ஃபிக்ஸ்டு பெர்சனல் பே இது எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 50% உங்களுக்கு பேசிக் பே வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இதுல வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல லிங்க் வந்து குடுத்துருக்காங்க. இத கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணக்கூடிய டெட்லைன வந்து கரெக்ட்டா கவனமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. டிசம்பர் 21ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இதுக்கான டெட்லைன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 10/1/2025 அதுவரைக்கும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க ஏதாச்சும் தப்பா வந்து மிஸ்மேட்ச்சா அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆன்லைன்ல எடிட்டபிள் பண்றதுக்கு வந்து 10/1/2025 அதே லாஸ்ட் டேட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் எடுக்கிறதுக்கு வந்து 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் குடுத்திருப்பாங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் டிசம்பர் 21ல இருந்து ஜனவரி 10க்குள்ள நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாரி இருக்கும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஏற்கனவே உங்ககிட்ட வந்து லாகின் ஐடி இருக்குன்னா டைரக்ட்டா லாகின் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி உங்ககிட்ட வந்து இல்ல அப்படின்னா, இந்த இடத்துல கிளிக் ஹேர் டூ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த டேப கிளிக் பண்ணி, நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்ஃபர்மேஷன் உங்க பேரு அதே மாரி வந்து இப்ப உங்க பேர வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட மொபைல் நம்பரு, உங்களோட இமெயில் ஐடி இது எல்லாமே வந்து பேசிக்கா கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அதே மாரி மத்தது நீங்க வந்து 10த் குவாலிஃபிகேஷன், உங்களோட 12த் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் நீங்க வந்து ஆட் பண்ற மாரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்க வந்து குடுக்குற மாரி இருக்கும். அதே மாரி பிரிவியூ பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா வந்து நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அப்லோட் பண்ணிட்டு நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டீட்டெயிலா வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது அப்படின்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.